ஸோ நேற்று எல்லோரும் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன் இந்த வீடியோவை கைஸ். ஸோ நேற்று வந்து எதில் விட்டு போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹினாட்டா ஸோ அப்படின்றது ஸோ 3 ரீபர்த் பண்ணால் தான் ரஷிங்கன் வரும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்தி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி போயிட்டுருக்கான். ஸோ எவனும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேரே எவனும் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ பேச ஆரம்பிப்போம். லாக் போட்டுருவானா உள்ளே போயிடலாம். இல்லை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எல்லாமே பாவப்பட்ட ஜீவனாக இருப்போம் போல். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்கே ஒத்துக்கிடுவோம் கைஸ். சாஸ்கே வந்துட்டுருக்காங்க. அவன் தான் நம்ம பேஸ் அன்லாக்கில் இருக்க போகுது. இங்கே போட்டுடலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம இங்கே தான் நம்ம நேற்றே பேசிகிட்டு இருந்தாங்க பார்ட் 1ல். இது போட முடியுமா? என்னடா இது அச்சிட்டான்? யாரா உந்து வந்து எத்தனாடா? நான் இல்லை கேட்குறேன். நான் உந்து வந்து எத்தனா அடங்க ஓடு இல்லை தலை லாக் போட்டுற போல தலை. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஓனரு. ஸோ நம்மக்கிட்ட அந்த 14 மில்லியனா? அதுக்குள்ளே 14 மில்லியனா எப்பட்றா? ஸோ 25 மில்லியன் தான் தேவை நமக்கு. ஸோ ஒரு ஸ்பின்னு கொடுத்துருக்கானுங்க. ரஷிங்கன் கொடுங்கடா. நேற்றே கொடுக்கல. ஸோ இன்றைக்கி ஆடாங்க. என்னடா நீங்கள் ரஷிங்கன் ஐயோ இல்லை பெஸ்ட் லாக்கு என்னங்க இது டக்குன்னு அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. வேறு எவனா போகிறானா? 200 கொடுக்குறான் பர் செகண்டுக்கு. ரெயின்போ கோகோ வராங்க 60 ரூபா. ஓகே. லூஃபி வரான். இவன் பாருங்கள், இவன் தான் நம்மள அச்சான் போட் ஆடாடி. என்கிட்ட ஒரு பவர் தான் இருக்குது. அதையும் செனோ வராருங்க. செனோ நீங்கள் உள்ளே போங்க. செனோ நம்ம வீட்டுக்கு போங்க. செனோ நீங்கள் தான் நம்ம கட்சி செனோ. ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், கிராண்டட் லெஜெண்ட்ரி இன் 4 செகண்ட்ஸ். இங்கே பாருங்க திறந்துருக்கு. அடடா மூடிட்டானே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள், கிராண்டட் மித்திக், கிராண்டட் லெஜெண்ட்ரி. ஸோ 3.5 நிமிஷத்தில் வரப்போகுதுங்க. இங்கே போருங்க ஒருத்தன். இன்னும் எத்தனை செகண்டில் ஓப்பன் ஆக போகுது? 45 செகண்டா? ஸோ நம்மளது வந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளது எவ்வளோ செகண்ட்ஸில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. நம்மளது 30 செகண்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த 40 செகண்டில் தான் ஓப்பன் ஆகும். நம்மளது 30 செகண்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். ஓகே. அப்போ கூட நம்மக்கிட்ட 15 மில்லியன் தாங்க இருக்குது. என்னத்தை பண்ணுறதுனே தெரியல. மேலே படிக்கட்டில் எவனா இருக்கானா? இருங்க பார்த்துட்டு வருவோம். எவனுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட நிறைய ஸ்லாட் இருக்குங்க. ஸோ அதனால் வேறு எவனா கேரக்டர் வரன்னு வாங்க முடியுதான்னு பார்ப்போம். எதற்கு வேறு திறந்து வச்சுருக்கான்ல மொக்க ஐட்டமாக வச்சுருக்கிறான். ரெயின்போ டான்ஜிரோ. ஸோ ரெயின்போ என்ன வச்சுருக்கானான்னு பார்ப்போம். ஸோ ரெயின்போ கலெக்ட் பண்ணிட்டு தேடை இவன் பயங்கரமாக இருக்கிறான் கைஸ். 40K நம்ம வீட்டுக்கு போப்பா. நீ ஏன்ப்பா என் வீட்டுக்கெலாம் போகிற? நம்ம வீட்டு ஐயோ பேஸ் ஓப்பனில் இருக்கே. அடா பாவி, பேஸ் ஓப்பனில் இருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா? ஓகே. இந்த இந்த இன்னொன்று கூட இருக்குங்க, அந்த ஸ்டீலி பிரெயின் ராட் அப்படின்றது நம்ம பெட்டு வந்துச்சு. இங்கே இருக்கான் பாருங்க. இவன் வந்து பர் செகண்டுக்கு 800 ரூபா கொடுக்குறான். ஸோ இவன் 1K கொடுக்குறான். இவன் இதில் யார் கம்மி? ஸோ இவன் தாங்க. இவன் ரீபர்த்துக்கு தேவையா? இல்லை இவன் ரீபர்த்துக்கெலாம் தேவையில்லைங்க. அப்போ இவனை தூக்கி விசில் அடிக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ எதனா திறந்துருக்கான்னு பார்த்து ஸோ ரெயின்போ மட்டும் தூக்கின்னு வந்துடலாம். என்னடா நீ இவன் பாருங்க. ஸோ இவந்தில் அந்த இட்டாச்சி இருக்கான் பாருங்க. பர் செகண்டுக்கு இட்டாச்சியா? ஏன் அந்த மித்திக்கில் இருக்க பாருங்கள். ஸோ 7K. இது எவ்வளோ செகண்ட்ஸில் திறக்க போகுது இந்த பக்கம் தெரியலையே. நான் 35 செகண்ட் தாங்க வெயிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளது எவ்வளோ திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 35 செகண்டு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. என்கிட்ட இட்டாச்சியோட கண் பவர் இருக்குது. நான் அவனை போட்டுருவேன். தூரம் போய்டு. இங்கே யாரோ வராங்க. ஸோ ரெயின்போ சைத்தாமா. ஸோ இவன் என்ன வாங்கிட்டுருக்கான்? என்ன பண்ணிட்டுருக்கான் இவன்? ஓடா அந்த பக்கம். நம்மக்கிட்ட பிளாக் ஃப்ளாஷ் இருக்குது. நான் யாராவா? என்னடி என் கடையை வந்து பார்த்துன்னு இருக்கிற? ஓடு அந்த பக்கம் மாவனா. 7 செகண்ட் இருக்குன்னு தூக்கம் வந்துட்டான் போல். நல்ல வேலை நம்ம உஷாராக பார்த்துட்டோம். என்ன ஆயிருக்குது சொல்லுங்கள். ஓகே. ஸோ பேஸ் லாக் பண்ணியாச்சு. ஸோ 1 மினிட் 20 செகண்டில் அந்த பக்கத்து வீட்டுக்காரந்த தூக்க முடியுமான்னு பார்ப்போம். பக்கத்து வீட்டு தப்பல் போட்டான்டா. வாடா ஓட்டான்டா. ஓகே. ஸோ எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே அதே தானா? ஓகே. நம்மக்கிட்ட இருக்குங்க எல்லாமே கரெக்டாக. தூரம் போடா அப்படி. என்னங்க நம்ம வச்சா ஒருத்தனுக்கு கூட வீ மாட்டேங்குது. ஸோ 51 செகண்ட் இருக்குது. ஆனால் அவன் வந்துடுவான் அதுக்குள்ளே. இங்கே அவன் ஒன்றுமே இல்லை, லாக் போட்டு வச்சுருக்கான். இவன் பாருங்க
ரெயின்போவில் எதனா திறந்துச்சுன்னா கூட ரெயின்போ எவனுமே வாங்கி வைக்கல. எவனோ அவன் தாங்க ரெயின்போ மித்திக்லாம் வச்சுன்னு இருக்கிறான். இவன் கூட பாருங்கள் நம்ம நம்ம சர்வர்லேயே இவன் தான் ப்ரோ பிளேயரு. இங்கே பாருங்கள் கோஜோ போயிட்டுருக்கான், காஸ்மிக் கோஜோ. இங்கே படிக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரைன் ராட் கேம் பிளே வந்து வேணும்னா சொல்லுங்கள். ஏய் ஏய் ஏங்க நான் சும்மா தாங்க ட்ரை பண்ண வந்துச்சு. பட் ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாது நம்மளால், ஒன்றும் பண்ண முடியாது விடுங்க. ஸோ நம்மளோட பேஸ் வந்து அன்லாக்கில் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இதோட ஓனர் யார் வந்து பார்த்தீங்கன்னா AA811 GG. ஸோ பேஸ் அவனோட பேஸே தந்துச்சா? ஐயோ 6 செகண்ட் இருக்குது. 6 செகண்ட் வந்துட்டானா? வரவில்லை. ஓகே சூப்பர் தர எங்கே எது மித்திக் இதான் மித்திக். தூக்குடா கைப்புள்ள, தூக்கு. ஐயோ வரானே வந்துட்டானே. ஐயோ ஐயா விட்டுருங்கய்யா. ஐயோ ஏன் பேசுவா தந்துருக்குங்க. ஐயோ எப்படியோ வந்தாச்சு. சூப்பரே, மித்திக்கில் ஒன்று ஆட்டையை போட்டாச்சு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதே, சொந்த காசில் எதுவும் பண்ண மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த கேமோட பேர் வந்து ஸ்டீலியே அனிமிங்க, அதாவது தூக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை கான்செப்ட்டு. ஸோ அதனால தான் தூக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ எதிர்க்க ஒருத்தன் ரெயின்போ வேணால் வச்சிட்ருக்கானா? என்னடா நீ ரெயின்போ வச்சில்ல வரும் ஒன்றும் வச்சில்ல. இங்கே இவனும் ரெயின்போ வச்சில்ல, பட் ஆனால் லெஜெண்டரி வச்சுட்ருக்கான். தூக்கே, நமக்குலாம் இதுதான் தேவை. தூக்கே லாக் போட்டாங்க கரெக்டாக லாக் போட்டான். நான் தூக்கின்னு வந்துட்டேன். தூக்கே வண்டல் மனவே தூக்கு அவ்வளோதாங்க. சூப்பருங்க, லக் டேங்க இன்னைக்கு. சூப்பர். ஸோ இவன் பாருங்கள், இங்கே ஒரு மித்திக்கே, இங்கே ஒரு லெஜெண்ட்ரி. மித்திக்கே 7K தான், லெஜெண்ட்ரி 6K. இவன் பேர் என்னதுன்னு படிச்சிடுவோம். ரெயின்போ சீடோவா பேரே தெரிலங்க எனக்கு. ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஜினோ என்னவன் தெரிலங்க. 19 மில்லியன் சேர்ந்துச்சுங்க. ஸோ 19 மில்லியன் சேர்ந்துச்சு. ஸோ ரெயின்போ அங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் காலியே பண்ணி போயிட்டான். எவனோ மித்திங் தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ரெயின்போ வச்சுட்ருக்கான். ஸோ இந்த ரெயின்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்? 45 செகண்ட்ஸா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். யாருங்க இவன்? போன மொஞ்சேன். திறந்துருக்கு. ஐயோ அண்ணா. டாய் தம்பி, என்னடா தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? ஓடு அந்த பக்கம். அவனை வெளியே வாங்கினா ஆச்சு போடுறோம் ஒன்று. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தரங்க போகுது. மித்திக்கு எல்லாம் போயிட்டுருக்குங்க. ஸோ இசிகோ. ஸோ இங்கே ஒரு ரெயின்போ கேரக்டர் மட்டும் தூக்கின்னு போயிட்டு அந்த கலெக்ட் 10ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து போட்டுருவோம். ஸோ இவன் தான் நான் நம்ம கடையை வந்து திருடலான்னு பார்த்தது. இருங்க வாங்கிடுவோம் நம்ம. எப்படியா நம்மகிட்ட காசு இருக்குங்க. ஸோ அதனால தான் வெறுப்பேற்றுவோம் நம்ம அவனை. இருங்க உள்ளே தான் இருக்கிறான். ஸோ பைப்பில் எவன்டாவா? எவன் வாங்குறவன்? தம்பி அவனும் வாங்கக்கூடாது அதை. நானும் வாங்குவேன்டா. நானும் வாங்குவேனே. சிக்கு எவனாலையும் வாங்க முடியாதுடா அதை. எவனா வாங்கிட்டு போகிறாங்க, பின்னாடியே போவான். என்னது கெஜினோ ஏதோ ஒன்றுங்க. கமெண்டில் கை ஊற்றாதீங்க. ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு அவன் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 1.8K per செகண்டுக்கு 500K. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டாலர் செலவு பண்ணிட்டோம், அதாவது காசு செலவு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 22 மில்லியன் இருந்துச்சுங்க. சூப்பர். 12 செகண்டில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் உஷாராக இருப்போம். ஓகே, அங்கே வீட்டில் தான் அங்கே ரெயின்போ கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போனாங்க. ஸோ இந்த ரெயின்போ தான் நமக்கு தேவை. ஸோ கடையை திறந்து விட்டு போகக்கூடாதுங்க. ஸோ நமக்கு இன்னும் 22 மில்லியன் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிருக்கேன். இங்கே வேணா ஒருத்தர் வரானே காஸ்மிக் சைத்தாமா, ரெயின்போ சைத்தாமா. ஸோ இங்கே இருக்கிற இந்த இது ஓப்பன் பண்ணுவோம். எவன்டாவா? RIP. இவன் பாருங்க குச்சின்னு இருக்கிறான். ஓடு. அவனை கிளாப் ரோரர் போடுவான். கிளாப் ரோரர் பவரே சரியில்லையே. என்னங்க இது? பஞ்சு கூட சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்போ என்னத்துக்குறா அதெல்லாம்? போடு, எல்லாரையுமே ஆச்சாச்சு. ஸோ நம்மகிட்ட பிளாக் கிளாஷ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ கலரில் ரெயின்போ காஸ்மிக்காக ரெயின்போவான்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிட்டு அந்த இதுவில் போட்டுருவோம். ஐயோ லாக் போட்டானே, அடா பாவி, கரெக்டாக லாக் போட்டான்டா. எனக்கு ஒரு ரெயின்போ பெட்டு கொடுங்கடா. இவன் பாருங்கள் எதுவுமே வச்சில்ல, தானே திறந்து விட்டு போயிடுறான். இன்னத்த நான் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ஓகே, நம்ம ரீபர்த் பண்ணுறதுக்கு காசு சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரீபர்த்தை பண்ணிவிடுவோம் இப்போது. ஸோ வந்து காசு சேர்ந்துச்சுன்னா 25 மில்லியன். ஓகே, எல்லோரும் கண்ணை முடியுங்க காய்ஸ்.
ரீபர்த்தை பண்ண போகிறோம். ரீபர்த்தை பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ 3 ரீபர்த் பண்ணதுனால நமக்கு எபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரசிங்கன் கிடச்சிச்சிங்க. ஸோ இந்த பஞ்சை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் பவுண்டு இங்கே வந்து கிளாப் சரியில்லைங்க. ஸோ இந்த ரசிங்கன் வந்து வச்சுப்போம். ஸோ ரசிங்கன்னு ஓரளவுக்கு பரவாயில்ல 15K கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரீபர்த் பண்ணதுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். இதுக்கு மேலே ரசிங்கன்னு கொடுக்காதீங்க, ஒன்றும் கொடுக்காதீங்கடா எனக்கு. லீஃப் ட்ராகன் ஏதோ கிடச்சிருக்குங்க. ஓகே, ஸோ எபிலிட்டி இதை பார்ப்போம். ஸோ லீஃப் ட்ராகன் அது நமக்கு 4 ரீபர்த் பண்ணால் தான் கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு ஸ்பின்லேயே கிடச்சிச்சு. ஸோ சூப்பரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவனை வாங்கலாம்? என்கிட்ட இருக்கிறது 15K. எவனா கம்மியாக வாங்கடா. 750 ரூபா, 21 ரூபா. போப்பா உள்ள. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிப்போம். யுவர் பேஸ். ஸோ நம்மளது ஸ்லாட்டும் அதிகமாக இருக்கும் போல். ஸோ மேலே வந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஸ்லாட் அதிகமாகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஸ்லாட் வந்துச்சுங்க. ஸோ சூப்பர் நிறைய ஸ்லாட் வந்து எங்கே பாருங்க ஒருத்தன். தலை எப்படி இருக்க தலை? ஓடு அந்த பக்கம். எனக்கு தான் கவலையே படாது. ஓகே, இது எவ்வளோ செகண்ட்ஸில்? 50 செகண்ட்ஸ்லையா? ஓகே, சூப்பர், விடுங்க. ஹேய், சீக்ரெட் 200 மில்லியன். ஓ மை காட், யாருங்க அவன்? சீக்ரெட்டில் ஒருத்த போயிட்டுருக்காங்க. ஐயோ காய்ஸ், நம்மக்கிட்ட 200 மில்லியன் தேவை காய்ஸ். ஸோ 200 மில்லியன் தேவை. இங்கே பாருங்க, ஒருத்தர் லெஜெண்ட்ரிலாம் வாங்கிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம டோர் வேறு திறந்துருக்க போதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் டோரை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த 3 ரீபர்த் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15K தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவ்வளோவா காசு வந்து நமக்கு கொடுக்கலங்க. ஸோ அதனால தான் நம்ம 17K சேர்ந்துச்சு. ஸோ இண்டெக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250K. சூப்பரு. 500K. சூப்பரு. ஐயோ, அதுக்கு மேலே கொடுக்கலையே. ஸோ 767K இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ இச்சிகோ போயிட்டுருக்கான். பர் செகண்டுக்கு 100 ரூபா கொடுக்குறான். உள்ளே போப்பா. என்னப்பா நீ இனிலாம் வெளியே சுற்றலாமா? ஓகே, வேறு சைத்தாமா 150 ரூபா. 150 ரூபா பர் செகண்டுக்கு. போப்பா உள்ளே போப்பா, நம்ம வீட்டுக்கு போப்பா. நீ 20K. லூஃபி 5 போயிட்டாப்பா. எல்லாமே நம்ம தெருவு தான் போல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவனுங்க 50K எக்கீப்பில் போயிட்டுருக்கான். ஐயோ டோர்கோஸ். ஐயோ இவனா ஸ்டோல் கில் பண்ணுற பாரு. அது பாருங்க, இந்த 99Y தாங்க நம்மளது ஸ்டோல் பண்ணிகிட்டே இருக்கான். தூக்குடா கைப்புள்ள லாக் பண்ணுற பேஸ். அவ்வளோதான். நம்மளது எவனா வாங்கினானா? வாங்கினேன்னு வச்சுக்கோ, தூக்கி மிதிச்சிடும் உன்னை. லீஃப் ட்ராகன் பவர் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இருங்க, ரசிங்கன் போடுவான் இவனுக்கு. பாடு செம்ம விஞ்சிங்க. ரசிங்கன் தாங்க, சூப்பராக இருந்துச்சு ரசிங்கன்னு. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேரக்டர் சேர்ந்துருக்கு. ஸோ ஸ்பின் ஏதோ வந்திருக்குங்க. ஸ்பின்னை வந்து போட்டுருவோம். ஸோ ஸ்பின் வந்து இதுக்கு மேலே எதுவும் இல்லைங்க. ஸ்பின்னில் ஓபின்னு ஏதோ ஒன்று இருக்குது. பட் அதான் கிடைக்குமான்னு தெரியாது. 1 மில்லியன் கேஷ் கொடுக்குறானுங்க. சூப்பரு. 1 மில்லியன் கேஷ் கொடுத்துட்டானுங்க. 1.7 மில்லியன் கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, ஒருத்தன் 750 பர் செகண்டுக்கு. ஓடு அந்த பக்கம் ஓடு. ரசிங்கன் போடுவேன். ஓடுறா. ஓ அடேங்கப்பா, என்னங்க அவன் பறக்கல, நான் பறந்துட்டேன். ஓகே, ஸோ இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்கிப் மாதரா. ஓகே, மாதரா இது மட்டும் கரெக்டாக படிச்சிருவேன். ஏன்னா நான் நருட்டோ பார்ப்பேன். ஸோ மற்ற அனிமேலாம் நான் பார்க்குறது இல்லைங்க. ஸோ மற்ற அனிமேலாம் அந்த டிவியில் போட மாட்டாங்க. ஸோ நான் டிவியில் போகிறேன். இங்கே பாருங்கள் 100K. உள்ளே போப்பா. யாரா நீ? ரெயின்போ சக்குனா. ஆமாம், ரீபர்த்துக்கு யார் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வாங்கிட்டு 40K. உள்ளே போப்பா. ரீபர்த்துக்கு என்ன கேரக்டர் வேணும்? பீரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ பீரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பீரோ ஜினு. ஸோ இவனுக்கு 2 பேரில் யாருன்னா வாங்கணும். சரி, பீரோ ஜினு வந்து வாங்கிடுவோம். ஸோ பீரோ ஜினு எவனும் வரல. ஸோ ஐயோ பேஸ். ஆனால் பாவி. டே விட்டுறா. ரசிகன் குக் பண்ணிட்டே போவோம். தூக்கினானா வந்து பார்த்திங்கன்னா ஐயால ஓடு அந்த பக்கம். மாவனை இந்த தூக்குவா நீ கைத்து மேலே பாருங்கண்ணா கைஸ். அப்படியே தூக்கின்னு போயிட்டான். நல்ல வேலை நமக்கு காட்டுதுங்க. ஸ்டீல் பண்ணிட்டு போனா. ஓகே, ஸோ நருட்டோ தான் வச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்க வீட்டில் எதுவும் வாங்க முடியும். எதனா போகிறான்னா பிரியோ அதுக்கப்புறம் பிரியோ ஜின்னு எவங்களாம் வரீங்களாடா? எவனா வாங்கடாடி. பிரியோ ஜினோ டக்குன்னு வாங்கடா. என்னடா நீ ராங்க் கொடுக்குற? ஓடு அந்த பக்கம். தம்பி ரசிங்கன் இருக்குமா? ரசிங்கன் லீஃப் ட்ராகன் விட்றா கைப்புள்ள. போடு தூக்கு ஆடாங்க.
டேய் என்னடா டேய் இந்த பிரியு வரானான்னு பார்ப்பேன், வரவே மாட்றாங்க. இந்த பிரியு வரவே மாட்றான். 24 செகண்டில் இது ஓப்பன் ஆகும் போது இந்த பிரியு வரவே இல்லைங்க. பிரியு வந்தால் தான் நம்மளால் ரீபர்த்தே பண்ண முடியும். ஓகே இருங்க பொறுமையாக பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த 999999 ஒய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாருங்கள் ஜோக்கர் ரசிங்கன் போடு. ரசிங்கன் பவர் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம குக் பண்ணிட்டே போய் இங்கே வாங்க பாருங்க. என்னதுரா அது பிளாக் ஃப்ளாஷ் இருக்குது நம்மக்கிட்ட. பிளாக் ஃப்ளாஷ் போடுவோம். இதில் கூட தப்பிச்சிடறானுங்க. ஆனால் ரசிங்கனில் தப்பிக்கவே முடியல அவனுங்களால. இருங்க பிரியோ எங்கன்னா போகிறானான்னு பார்ப்போம். கிளியோ ஸோ அது முன்னாடி ரீபர்த்துக்கு தேவை. நம்ம இது திறந்த போது ஸோ பக்கத்தில் போய் பார்த்துருவோம். ஸோ லீஃப் ட்ராகன் பவர் என்னென்னு பார்ப்போம். ஸோ லீஃப் ட்ராகன் இது கூட நருட்டோட பவர் தாங்க. அப்பாடா 3 செகண்ட்ஸு. நான் அங்கேயே பார்த்துன்னு உட்காந்துருப்பேன் வருவானா வரமாட்டானான்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ காசு எடுத்து வைப்போம். டக்குன்னு அந்த பிரியோ ஜின்னோலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காசாக இருக்க போகிறானுங்க. இன்னாட்டா போயிட்டுருக்கான். இங்கேருந்தே பார்க்குறேன் நான் கொஞ்சம். இன்னாட்டா போயிட்டுருக்கான். கெனி ஹீ போயிட்டுருக்கான். 500 ரூபா தான் கொடுக்குறான் வேணாம். இங்கே பிரியு வரவே இல்லைங்க. எப்படிங்க நான் வாங்கிறது? ஏய் எப்படா வரும் அந்த இங்கே மித்திக்குன்னா 5 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் 1 மில்லியன் ஒருத்தன் வாங்கிட்டுருக்கான். இருங்க எல்லாம் வாங்கட்டும். எல்லோரும் சண்டை போட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம இப்போ வாங்குவோம். எப்படி என்னோடய பிளானு மஜாவா? ஸோ செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் அவன் திரும்ப வாங்கிட்டான். நான் திரும்ப வாங்குவேன்டா. ஐயோ இல்லை இப்போ தேவையில்லை இப்போ நம்மளது தான். ஐயோ நம்மளது தான். ஹாடா டேய் கரெக்டாக தாப்பால் போட்டான்டா. நமக்கு பிரியு தம்பி நீ நம்ம வீட்டுக்கு போ. எவனோ உனக்கு போச்சானா என் பேர் சொல்லு. பிரியோ வரானா? எங்கங்க அந்த பிரியோ ஆளே காணோம். கிரேஷ் அந்த பிரியோ ஜினுலாம் ஆளே காணுங்க. ஸோ நான் எப்படிங்க ரீபர்த்லாம் பண்ணுறது? சரி 5 ரீபர்த் பண்ணால் 5 ரீபர்த்தா? எங்கடா அது? எங்கடா அந்த ரீபர்த் ஆளையே காணோம். டேய் ரீபர்த்துக்கு வந்து ஜினிஹோ தேவைப்படுதுங்க. இந்த பிரியோ ஜினோ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா 125 மில்லியன் சேர்க்கணும். நான் எப்படி சேர்ப்பேன்? ஐயோ பேஸ் வேறு ஓப்பன் ஆகிட்டுருக்கே. பேஸு உன்னை எவனா தூக்கினா சொல்லு பேஸு. ஓகே ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சுட்டு இங்கே பார்ப்போம் பிரியோ வரானான்னு சொல்லிட்டு. மாதரா போயிட்டுருக்கான். ஸோ மாதரா வந்து வாங்கிடுவோம். மாதரா நல்லா தான் காசு கொடுக்குறான் ஓரளவுக்கு. யூட்டா போயிட்டுருக்கான். டான்ஜிரோ போயிட்டுருக்கான். நருட்டோ போயிட்டுருக்கான். யூட்டா போயிட்டுருக்கான். கோகு வந்துட்டுருக்கான். எங்கடா பெரியு அப்படின்ற ஒருத்தன் இல்லவே இல்லை போலையேங்க. நான் என்னத்தை பண்ணுறது? இங்கே பாருங்கள் ஒருத்தன் என்னென்னமோ வச்சிட்ருக்கான். நமக்குலாம் அது எதுக்கு? ஓகே ஸோ இங்கே இருக்கிற அந்த இதுவெலாம் கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ கலெக்ட் பண்ணிடலாம். நிறைய காசு நமக்கு தேவைப்படுதுங்க. ஸோ அதனால தான் இந்த பிரியோ எங்கே போயிட்டுருக்கானே தெரிலங்க. எனக்கு பிரியோ தேவைங்க. இச்சிக்கோலாம் எனக்கு வானாடி. எனக்கு பிரியோ வேணும்டா. பிரியோ டேய் எவ்வளோ நேரம்டா நான் கத்திட்டு இருக்கிறது? பிரியோ வேணும். பிரியோ எங்கடா? டேய் எங்கடா பிரியோ? இருங்க இவன் வந்து நான் வச்சிட்ருக்கானான்னு பார்ப்போம். இவன் இல்லை இசாக்கி. இங்கே கொஞ்சம் பார்த்து ஜின்கோ. ஐயோ 5 மில்லியனா? 5 மில்லியன் வராங்க. ஐயோ 5 மில்லியனாங்க. நான் எப்படிங்க 5 மில்லியனில் வாங்குவேன்? 5 மில்லியனாங்க. 5 மில்லியன் என்னங்க இது 5 மில்லியன் கேட்டாங்க டப்புன்னு. இன்னும் கொஞ்சம் தான் மேலே இருக்கிறது பார்ப்போம். மேலே கொஞ்சம். அப்பா சூப்பர் கரெக்டாக 5 மில்லியன். ஓடு. எங்கடா ஜின்னு? ஜின்னு வாங்கிட்டீங்களாடா? எவன் வாங்கினான்னு தெரியலையே. ஏடா பாய்களா கஷ்டப்பட்டு 5 மில்லியனு கத்தினே வாங்கிட்டு வந்துனே இருந்தேன்டா. அதை போய் நீங்கள் எடுத்துட்டிங்களாடா. என் மனசு கஷ்டமாயிடுச்சு கைஸ். ஐயோ 5 மில்லியனுங்க ஜின்னோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெரிய வந்து பார்ப்போம் இந்த வாட்டி. ஸோ 5 மில்லியனுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 5 மில்லியன். அதுவும் மித்திக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. லாக் போட்டுருவானோ? போட்டான். பிரியோ யூட்டா போயிட்டுருக்கான். ரோரானா போயிட்டுருக்கான். காஸ்மிக் நருட்டோ போயிட்டுருக்கான். டான்ஜிரோ போயிட்டுருக்கான். நருட்டோ வாங்கிட்டேனே. சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ திரும்பும் போது வாங்கிட்டு போட்டேன். பயமா உள்ளே வர்ற?
ரஷிங்கன். ஓகே போட்டாச்சு. எங்க எவன்டா அவன் எனக்கு போடுறவன்? எனக்குலாம் போடாதீங்கடா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. 700ங்க, 30Kக்கு 700 கொடுக்குறான். நீ நம்ம வீட்டுக்கு போ. எவன் வாங்கினவன்? நான் தாண்டா வாங்குவேன். நீ எத்தனை வாட்டி வேணாலும் வாங்க, நானும் வாங்குவேன். வாங்கிக்க போ. நம்மளோட பேஸ் லாக்கில் தான் இருக்குது. ஸோ பெரியோ. ஜின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.1 மில்லியன் தேவைங்க. ஸோ ஸ்பின்னு வந்திருக்கு. ஓபி கொடுங்கடா. ஆடா பாய்களா, 10K வச்சு நான் என்னடா பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இருங்க. பிரியு. இங்கே பாருங்களா ஒருத்தன், காஸ்மிக் ஹினாட்டா. நருட்டோ வேணாம். லூஃபி 5 போயிட்டுருக்கான். ரெயின்போ கோஜோ போயிட்டுருக்கான். சரி 30 செகண்டில் வரப்போகுதுங்க. மித்திக்கு வரப்போகுது. நம்ம பேச தலைவா. அவனை எதுவும் பண்ணல. இல்லைங்க, எவனும் நம்மளது பண்ண மாட்டான். ஒருவேளை வந்துட்டாங்க ஒருத்தன், கரெக்டாக வரான். இப்போ தான் குழந்தை வராரு. ஸோ குழந்தை வந்து லூட் அடிக்கிறாருங்க. ஸோ குழந்தை வந்து லூட் அடிச்சுட்டு இருந்தார். நருட்டோ, நீலாம் எதுக்கு வந்த? நருட்டோ போ, வீட்டுக்கு போ. சின்ன குழந்தைங்களாம் இங்கே இடம் இல்லை. எப்படா எடுத்தாவன்? எப்படிங்க எடுத்தாவன்? நான் பேஸ் லாக் போட்டேனேடா. ஐயோ, ஒன்று மிஸ் ஆகிடுச்சு போலையே. கீழே இருக்குது இதெல்லாம் மிஸ் ஆகிக்குதா? இதுவும் ஆகலை. பட் ஆனால் மித்திக்கு வரப்போகுதுங்க. மித்திக்கு வந்து இன்னும் எத்தனை செகண்டில் வரப்போகுது? மித்திக்கு எடுத்துட்டானுங்களா? ஹாடா பைகளா, மித்திக்கும் எடுத்துட்டிங்களேடா. ஸோ லெஜெண்ட்ரியில் வந்துட்டுருக்கான் 4.5K. ஸோ கூடியே போவேங்க. இப்போ வாங்கினா திரும்பி வாங்கி நம்மளை வெறுப்பேற்றுவானுங்க. ஸோ அதனால் கூடியே போவோம். வேறு எவனா வரானான்னு பார்ப்போம். பிரியு. ஸோ காய்ஸ், நான் எதனா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓட அந்த பக்கம் நான் தான் வாங்க முடியாது. வாடா நீ வாடா. நீ தானே நம்ம வீட்டுக்கு வரணுமே. நீ ஏன்டா அங்கெல்லாம் போகிற? அவனே ஒரு பைத்தியக்காரன். அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். பிரியோ எவனா வரானா? இங்கே பாருங்க. நான் விடவே மாட்டேன்டா உன்னை எதுவும் வாங்க. ஐயோ அவ்வளோதான்டா. ஓட்டாண்டா. ஆடாங்க பாவி. ஒரு அடி தாங்க அடிச்சானா, எங்கேயோ போய் விட்டேங்க நான். என் வாய்ஸே மாறி போச்சேடா. பாவி எங்கடா தூக்கி போட்டான் அவன்? கைஸ், என்ன பவர் வச்சுட்ருக்கான்னு தெரில. அது புது பவர் போல். ஸோ சைத்தாமா, கோஜோ, இசாக்கி, ரெயின்போ, இசிகோ, சாஸ்கே, டெஞ்சி, கோஜோ, நருட்டோ. நான் நருட்டோ நீ. பேஸ் திறந்துருக்கு. சைலண்ட்டாக போவோம். எது கம்மி? இதாங்க அதிகம். தூக்குடா. நான் அவனை தூக்கியாச்சுல. ஆடாங்க அடிச்சு புட்டானே. வேற பிரியு வர்ற வேலைங்க. ஜினுவும் வந்தான். பட் 2.5 நிமிஷத்தில் 2.25 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஜெண்ட்ரி வரப்போகுது. ஸோ லெஜெண்ட்ரியாச்சும் வாங்கி வைப்போம். ஸோ காசு கலெக்ட் பண்ணுவோங்க. கொஞ்சம் காசு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காசு நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. ஸோ காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். 9.2 மில்லியன். ஸோ கரெக்டாக இந்த நேராக ஓடினாலே நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ எவ்வளோ மில்லியன் சேர்த்து வச்சுருக்கான் இவன்? மாதரா தாங்க நிறைய சேர்க்குறானே. ஸோ மாதரா வந்து நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மாதரா பாருங்க 120. இவன் பாருங்களா, லெஜெண்ட்ரிலேருந்து வந்தான் போல். ஸோ 12 மில்லியன் சேர்த்து வச்சுருக்கான். ஓகே. ஸோ இண்டெக்ஸில் என்ன கொடுக்குறாங்க? 5 மில்லியன் கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ 33 போனால் 25 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ லாக் பண்ணியாச்சு பேஸை. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த ரீபர்த்லேருந்து 2 ஸ்லாட் அதிகமாகும் போல். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியோ வர வேலைங்க. கடைசி வரைக்கும் 70 மில்லியன் இருக்குது. 17 மில்லியன் அந்த 1 நிமிஷத்தில் வரப்போகுது. 1.25 நிமிஷத்தில். ஸோ இந்த லீஃப் ட்ராகன் உள்ளே அந்த அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். போடு. அச்சாச்சே டும்கிட பை. அடிச்சாச்சு டும்கிட பை. ஏன் உள்ளே இருந்தால் கூட அடிக்க முடியுதுங்க. ஏன்னா பெரிய போயிட்டுருக்கானா விட்டுற போகிறேன். இல்லை போல்.
ஸோ இங்கே யாரும் பிரியோ அப்படின்றவன் போவே இல்லை. ஓகே ஸோ உள்ளே போயிடுவோம், நம்மளோட பேஸுக்கு போய்டுவோங்க. நம்மளோட பேஸுக்கு போகலாம், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ இடத்த மாற்ற போகிறேங்க. ஸோ வெளியே வந்துட்டு கைஸ் இருங்க, நான் இந்த கேம் மட்டும் வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வந்து இடம் மாறி வரேன். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடத்த மாற்றியாச்சுங்க. ஸோ இடத்த மாற்றினோடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்டை கொடுத்துட்டானுங்க. உண்மையிலே வேறு லெவலான எவன்டா அவன் உள்ளே வந்து அடிக்கிறவன். ஓகே ஸோ பேஸை வந்து லாக் போட்டுட்டு நம்ம மறுமையிலே பார்க்க போயிடுவோம். இவனுங்க பாருங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த சர்வரில் பயங்கரமான ஆளப்பானுங்க போல். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 மில்லியன் இருக்குது. ஓகே ஸோ இன்னும் 9 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வரப்பான். இவன் யாராவன் ஓடு அந்த பக்கம் அவனைங்களாம் நீ வரவே கூடாதுடி. ஓடு தலைவா, ஓடு தலைவா, நீலாம் வரக்கூடாது தலைவா. தலைவன் போய்ட்டுருக்கான் பாருங்க. இவர் பார்த்து தலைவா 200K நம்ம வீட்டுக்கு போப்பா. நீலாம் அதுக்கு வெளியே சுற்றிட்டுருக்க. பிரியோ எவன்டாவா பிரியோ தேவைங்க நமக்கு. பிரியோ தேவைப்படுதுங்க. பிரியோ ஜெனிஹூ. ஸோ நல்ல வேலை நாங்க ஃபஸ்ட்டு வந்ததுனால. யாராவன் கென்சு. ஏய் யாருங்க அவன் அப்படி அடிக்கிறான்? ஐயோ பக்கத்துலேயே போகக்கூடாது. கைஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட் ரைல்ஸ் கேம் வந்துச்சுன்னா போட போகிறோங்க. ஸோ டெட் ரைல்ஸ் கேம் போடலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேயா, ஸோ கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் மறக்காமல் போட்டுருங்க. ஓகேயா, ஸோ லைக் மறக்காமல் போட்டுருங்க. ஓகே ஸோ 24 மில்லியன் இருக்குங்க. ஸோ இன்னும் 10 நிமிஷத்தில் வரப்போகுது. ஸோ அதாவது மித்திக் வரப்போகுது. இன்னும் 4 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 26 மில்லியன் சேர்ந்துச்சு. 26 மில்லியன் இருக்குது. இங்கே யாரோ போயிட்டுருக்காங்க. ரெயின்போ இச்சிகோ போயிட்டுருக்கானா? ஓகே ஸோ மாத்திரா நருட்டோ. ஸோ சுக்குனா யூட்டா. மேபி எனக்கு மித்திக்கில் தான் 2 பேர் வருவாங்க போல். அதுதான் எனக்கு தோணுதுங்க. ஸோ மித்திக்கில் தான் வருவானுங்க போல். ஸோ 2 பேர். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இருங்க. ஸோ ஓகேயா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருங்க இது வந்து அன்லாக் பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ 28.7 மில்லியன் சேர்ந்துருச்சு. ஸோ உண்மையிலே வேறு லெவலான சந்தோஷம் தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆல் ரெயின்போ 5 மினிட்ஸ் 149 ரோபாக்ஸ் கொடுக்க சொல்கிறானுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் மித்திக் 69 ரோபாக்ஸ். ஸ்பான் லெஜெண்ட்ரி 39 ரோபாக்ஸ். நீ என்ன போகிறாங்களா? ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே. இவனா பிரியோ அப்படின்னு போயிட்டுருக்கானா? இல்லை இவன் வச்சிட்ருக்கானான்னு பார்ப்போம். ஸோ இவன் ப்ரோ பிளேயராக இருக்கான். பிரியோ வச்சிட்ருக்கானா? இவன் பாருங்கள் 8K வச்சிட்ருக்கான். உண்மையிலே பயங்கரமான ஆள் தான் இவன். இவன் வேறு வந்துட்டான். ஸோ இவன் ஓனரான்னு தெரில. ஸோ பிரியோ வச்சிட்ருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிரியோ வச்சிட்ருந்தான் அப்படின்னா வந்து வாங்கிப்போம். ஸோ தக்காளி மரத்து மேலே ஏறுவோம். ஸோ மரத்து மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா பிரியோ ஜின்னோ வச்சிட்ருக்காங்க. ஜின்ஹூ வச்சிட்ருக்கான். ஸோ நம்ம வந்து அது வாங்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியோ வாங்கிடுவோம். இவன் பாருங்கள் ஒருத்தன் தூக்கிட்டு இருக்கான். ஓகே இருங்க, தூக்கின்னு போயிட்டுருக்கான் ஒருத்தன். பார்ப்போம் இருங்க. ஓகே ஸோ யூட்டா அப்படின்றவன் கால் பண்ணிட்டுருக்கான். ஏய் நருட்டோ. ஓகே ஸோ 2 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆக போகுது. ஓடுறா போய் அவ்வளோதான் சூப்பரு. ஸோ நம்மளால் எவ்வளோ மில்லியன் சேர்க்க முடியும் அப்படின்றத பார்த்துருவோம். 30 மில்லியன் சேர்ந்துச்சு. ஸோ இங்கே அப்படியே நேராக ஓட்டினோன்னா 31 மில்லியன் சேர்ந்துச்சு. இப்போ எவனா போயிட்டுருக்கானா? பாருங்க அங்கே பாருங்க. ஐயோ ஏய் வாங்க முடியலையே. ஐயோ அங்கடிக்குது. டே தலை நீ தலை நீயும் போத்தலை. நீங்களாம் எதுக்கு தலை வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க? ஐயோ கைஸ் நான் என்னத்துக்கு மிஸ் பண்ணிருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பிடிச்சேன். ஓகே ஸோ சூப்பரான ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இவங்களாம் மேலே போய் சேருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே தான் போய் சேருவானுங்க. ஓகே ஸோ இருக்கிறதுல எது கம்மி அப்படின்றத பார்த்து திருத்திடுவோம். இவன் பர் செகண்ட் 20 ரூபா தான் கொடுக்குறான். இவன் 21 ரூபா தான் கொடுக்குறான். இவன் 100 ரூபா கொடுக்குறான். 150 ரூபா கொடுக்குறான். இந்த 100 ரூபா 150 கூட தூக்கிடலாமா? அங்கே யாரும் போயிட்டுருக்காங்க. நருட்டோவா? ஓகே நருட்டோ போட்டோம். கோகு போயிட்டுருக்கான். சைத்தாமாவும் போட்டோம். ஸோ லூபி 5யும் போட்டோம். சூப்பர். ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டு ஓரளவுக்கு அதிகமாக இருக்குங்க. காய்ஸ் வரவே இல்லை காய்ஸ். அந்த இச்சிகோலாம் போயிட்டுருக்கான். இச்சிகோலாம் நமக்கு எதுக்குங்க? இந்த இச்சிகோ கதையே தேவையில்லை நமக்கு.
ஐயோ பேஸ் வேறு ஓப்பனில் இருக்கே. ஓகே 1 minute 30 seconds லாக் ஆகிடும். ஸோ அது பிரச்சனை கிடையாது இப்போது. ஸோ நம்மக்கிட்ட லெஜெண்ட்ரி மித்திக்கில் வாங்கணுமே நம்ம. 4K அப்படியே நேராக ஒன்றா வந்துடுங்க. ஸோ 4K 27 million இருந்துச்சு. 27 million வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்க இன்னும் 21 செகண்டில் அங்கே யாரா போயிட்டுருக்காங்க. எரா கூரா ஏதோ ஒன்று தெரிலங்க. ஸோ இந்த சர்வர் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா 2 எம்டியாக இருக்குது. இங்கே பாருங்க போடு தூக்குடா தூக்குடா. ஸ்டீல் பண்ணு. அவ்வளோதான் சூப்பரே. தூக்குடா லெஜெண்ட்ரியில் ஒருத்தன் போயிட்டுருக்காங்க. ஓகே ஸோ லெஜெண்ட்ரி இங்கே ஒன்று போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லெஜெண்ட்ரி எங்கடா அது போயிட்டுருக்காங்க. கன்னா ஏய் வாடா. போடா உள்ளே போடா. இங்கே பாருங்க ஒருத்த கில்லுவோலாம் வேணாடா. எனக்கு கில்லுவோலாம் வேணாண்டா. ஏங்க எனக்கு கில்லுவோலாம் தேவையில்லைங்க. இந்த கில்லுவோலாம் எதுக்கு வந்தான்? கில்லுவோ ஓடு. அவ்வளோதான் சூப்பரு வாங்கியாச்சுங்க. ஸோ நமக்கு இன்னும் 4.5 நிமிஷத்தில் ஸோ ரெண்டுமே லெஜெண்ட்ரி வரப்போகுது, மித்திக்கு வரப்போகுது. ஸோ உண்மையிலே வேறு லெவலாண்டு. ஸோ காசு சேர்த்து வச்சுருவோங்க. காசு வந்து இன்னும் 4.5 நிமிஷத்தில் வரப்போகுதுனால கைஸ் உங்களுக்கு நினச்சிட்ருக்கீங்க ஸோ இங்கே மித்திக்கெலாம் வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு சீக்ரெட்லாம் வருங்க. இந்த சீக்ரெட்டு ஸோ நான் உங்களுக்கு தம்ப்நெயிலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சீக்ரெட் வந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து சீக்ரெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே ஸோ சீக்ரெட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். இந்த வீடியோ ஸ்டார்டிங்காக இல்லை பார்ட் 1 தெரியல, அது தெரியலங்க. ஸோ சரியாக தெரியல. பட் ஆனால் இந்த நடுவில் தாங்க இந்த சீக்ரெட்லாம் போகுங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் உஷாராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 37 million இருந்துச்சு. ஓகே ஸோ கீழே வருவோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3.5 நிமிஷம் இருக்குது. வேறு எவனா ஸ்டீல் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். இவன் ரீபர்த் பண்ணாங்க. ஸோ அதனால தான் கம்முன்னு இருந்தான் போல். இங்கே பாருங்கள் ஒருத்தன் ஜினோ வச்சுட்ருக்கான். ஓகே எவ்வளோ செகண்ட்ஸு 1 minute இப்போ தான் போட்டு போயிருக்கான். ஓகே ஸோ சூப்பரு. இங்கே இருங்க ஒருத்தன் 800 போயிட்டுருக்கான். 800 வாங்கி ஆடாங்க. எவன்டா அவன் ஆச்சுவான்? ஆச்சு போடுவோண்டா உன்னை. சும்மா என்ன ஆச்சிட்ருக்காங்க அவன். 3.20 செகண்டில் இங்கே பாருங்கள் ஒருத்தன் நான் சொன்னானா. ஸோ இந்த மாதிரி போவாங்க. ஸோ 450 ரூபாய்க்கு. ஸோ இந்த மாதிரி திடீர் சீக்ரெட் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியே ஆகணுங்க. இவன் பாருங்கள் ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான் நம்மளை நின்று. ஓகே ஸோ 41 million இருந்துச்சு. நம்மகிட்ட காசுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ நம்ம மித்திக் வந்தாலே தூக்கிடணும், அப்படியே அலேக்கா தூக்கிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கோம் நம்ம. ஓகே ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு மித்திக் இருக்குது. ஸோ ஸ்லாட் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாமா. ஸோ இந்த பர் செகண்டுக்கு ரொரானா வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணுறோம். ஸோ ஓகே ரொரானா வந்து போயிட்டான். ஸோ கீழே போவோம். கீழே போயிட்டு எவனா இச்சிகோவா இது ரொரானா போயிட்டுருக்கான். இச்சிகோ இச்சிகோலாம் நமக்கு தேவையில்ல. இன்னும் 2.5 நிமிஷம் இருக்குது. ஐயோ பேசு. ஏய் தம்பி எங்கேப்பா போகிற? தலை அப்படியே மேலே போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறாரு. தலை பாருங்கள் அப்படியே சூப்பர்ப்பா. எங்கள் தலை பாருங்கள் பேஸ் லாக் போட்டாச்சு. இருந்தாலும் எங்கள் தலை வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர். நம்மளது வந்து தூக்கு வரான். அவனை வந்தேன்னு வச்சுக்கோ என்னடாட்டி ஆச்சு போட்டுருவோம் உன்னை ஓடு. அந்த மறையிற பவர் எப்படி வாங்குறதுன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. பட் ஆனால் மறையிற பவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ராட்டில் தான் இருக்குது. இதில் இருக்குமா அந்த அப்படின்றது தெரியாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீஃப் ட்ராகன் எபிலிட்டி கொடுக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. தெரியாமல் வாங்கிட்டேங்க அந்த ஸ்க்ரீனை திறப்புறதுக்கு பதிலாக. ஓகே ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 million கொடுத்துட்டானுங்க. சூப்பர்ப்பா. ஸோ 25 million கொடுத்துட்டானுங்க. ஆட்டோ ஸ்பின்னு போட்டு விட்ருவோம். போட்டு விட்டாச்சு. ஸோ இங்கே சைடில் இவன் போடுறதுலாம் தெரியுதுங்க நமக்கு. ஆட்டோ ஸ்பின் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆட்டோ ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 150K ஜெனோ போயிட்டுருக்காங்க. என்ன ஜெனோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க ஜெனோ? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. அவன்டாவா தம்பி என்கிட்ட காசு இருக்குதுப்பா. நீ எத்தனை வாட்டி வாங்கினாலும் நானும் வாங்கினே இருப்பேன். நீயும் வாங்க. சரி நீயும் வாங்கடா நானும் வாங்குவேன். நம்மக்கிட்டலாம் காசுக்கு பஞ்சமே இல்லை. லெஜெண்ட்ரியா இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? லெஜெண்ட்ரி தான் போகுது. இருந்தாலும் நான் வந்து வாங்கலைங்க. ஸோ ஏன்னா அது மற்றவங்க யாருனா வாங்கிக்கிட்டோம். ஸோ நம்மளே மொத்தத்தையும் வாங்கிட்டு இருந்தா எப்படி? ஸோ நம்ம மித்திக்கு லெஜெண்ட்ரி வாங்க போகிறோம்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்னு இருக்கேன். ஓகே ஸோ நம்மக்கிட்ட எது கம்மியாக இருக்குது? ஸோ மாதரா இருக்கட்டுமா? இல்லை மாதரா வந்து டிலீட் பண்ணுறோம். ஸோ மாதரா இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேறு இருக்கட்டும் விடுங்க. ஓகே ஸோ வேறு எதுனா போதா அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ நம்ம மேலே தாங்க எல்லாருமே கண்ணு. ஏன்னா நம்ம தாங்க நிறைய இது வச்சிட்ருக்கோம். இந்த மித்திக் வந்த உடனே 68 மில்லியனுங்க. அடேங்கப்பா 68 மில்லியன் சேர்ந்துச்சு. நானே இப்போ தாங்க பார்க்குறேன். ஸோ 68 மில்லியன் சேர்ந்துருக்கு. ஓகே. ஸோ ஜெனோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம பார்த்து. ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜெனோவை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நான். ரஷிங்கன்றான்றா பயப்படாமல் எங்கேயே நின்றுட்டுருக்கான் பாருங்களா. ஓகே. ஸோ 18 செகண்ட்ஸ் தான். நான் வந்தவொடனே வாங்கிடுவேன். அது 80 மில்லியனாக இருக்காது, கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் 18 செகண்ட்ஸில் வரப்போகுதுங்க. ஸோ காசு வந்து சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், சேர்த்து வச்சாச்சு. இன்னும் 3 செகண்டு, 2 செகண்டு, 1 செகண்டு. இங்கே பாருங்க 1 மில்லியனு, 5 மில்லியன். ஜினோ இவன் 2மே வாங்கிட்டேன். வேறு லெவலு ஜினோ. ஸோ ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜினோ வந்துட்டான். ப்ரோ வந்துட்டான். ஓய் மாசுங்க. ஓகே. ஸோ அடுத்த ரீபர்த் வந்து 125 மில்லியன் தேவைங்க. ஸோ பிரியோ தான் அவன் பேர் வந்து அவன் மேலே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை தாங்க நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. டேங்கப்பா டேய் என்னடா என்னையே பயமுறுத்திட்டீங்களாடா. ஓகே. ஸோ பிரியோவா எங்கடா அவன்? இதோ இங்கே இருக்கான் பாருங்க பிரியோ. ஸோ கரெக்டாக வந்துட்டாங்க, 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரையும் வாங்கிட்டேன். ஸோ ஜின்ஹோ தாங்க நம்மகிட்ட காசு அதிகமாக கொடுக்குறான். ஸோ 93 மில்லியன் சேர்ந்துச்சு. ஸோ சீக்ரெட் எதனா போச்சுன்னா அப்படின்றத வாங்கிப்போம். ஸோ சீக்ரெட்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம தாங்க லட்சாதிபதியே. இங்கே பாருங்கள் 100 மில்லியனு கிட்ட வந்துட்டேன். லீஃப் ட்ராகன் போட்டுருண்டா. போடு லீஃப் ட்ராகன் செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க ஓரளவுக்கு. ஆடாடே ரசிங்கன் குக் பண்ணிட்டு நம்ம மேலே போட்டாங்க. டேய் நானும் தான் ரசிங்கன் வச்சுட்ருக்கேன். போடுவோம் பர்றா போடு. தக்காளி மாண்டிலே வாங்கலாம். சூப்பரு. ஸோ நம்ம 3.5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி வரப்போது. குக் பண்ணுறாங்க ஆடாப்பா போட்டான்டா. கரெக்டாக போட்டுடுறானுங்களே. ஸோ 125 மில்லியன் நமக்கு தேவை. ஸோ இண்டெக்ஸில் காசு கொடுத்துருவாங்களா? ஸோ காசு கொடுத்தோடனே கிளைம் பண்ணிவோம். 50 மில்லியன் அவ்வளோதாங்க. ஓகே காய்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ரீபர்த்தை பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை முடிக்குங்க. ஸோ ரீபர்த்தை பண்ணிட்டேன். எல்லாமே காற்றா போயிடுச்சுங்க. காற்றா போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றா போயிடுச்சு. ஸோ ரசிங்கன் இருக்குங்க நம்மக்கிட்ட. நம்ம ரசிங்கன் வேணும் அழுதுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ரசிங்கனே தேவையில்லைன்றோம் பாருங்க. இங்கே வேறு எதுனா இருக்கா? ஸோ ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி. ஓகே. ஸோ வேறு எவனா வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கிறதுனால எவன் தான் ஸ்டீல் பண்ணுவோம். எதிர்த்து வீட்டுக்காரந்த நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நம்மளது இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் லாக் பேஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ பேஸ் வந்து 140 செகண்ட்ஸுக்கு லாக்கில் இருக்குங்க. சூப்பரு. இப்போ நம்ம இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 சேர்ந்தா இது வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ டான்ஜிரோ வாங்குவோம். டான்ஜிரோ வாங்கினதுனால நமக்கு சூப்பரான இது கிடச்சிரும். கோகு வாங்கணுமா? இல்லை கோகு வாங்கிட்டோன்னு நினச்சேன். 750Kல ஒருத்தன் போயிட்டுருக்கான். வாங்கட்டும் விடுங்க. ஸோ சைத்தாமா போயிட்டுருக்கான். சைத்தாமா நீ போப்பா, இதெல்லாம் நம்ம ஏரியாப்பா, நீ ஏன்ப்பா வெளியே சுற்றிட்டு இருக்க? அங்கே பாருங்க திறந்துருக்கே. கக்காஷி ஆட்டேங்கப்பா, கக்காஷி வச்சிட்ருக்காங்க. யாருங்க நம்ம ரீபர்த்துக்கு தாங்க தேவை. ஸோ இவன் வீட்டாண்டே இருப்போம். ஸோ நம்ம பேஸ் வந்து இன்னொரு வாட்டி லாக் பண்ணிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சுங்க. இவன் கக்காஷி வச்சுட்ருக்காங்க. ஸோ ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் தேவை. கக்காஷி உக்காருனா அப்படின்ற ஒருத்தன் கைஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ பார்ட் 3ல் வந்து சந்திக்கலாங்க. ஐயோடே பேச விடுங்கடா. ஸோ பார்ட் 3ல் வந்து சந்திப்போம் கைஸ். நம்ம சிஎஸ்கே ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நாளைக்கு வீடியோ சந்திப்போம். பாய் டேக் கேர்.